இந்தியாவில் ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் தாங்க இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ரத யாத்திரை வந்து இந்த கோவிலோட முக்கியமான திருவிழாவை வந்து சொல்லப்படுது. அண்ணன் பாலபத்ரன், தங்கை சுபத்ரா, தம்பி ஜெகநாதர் இவங்க 3 பேரையுமே வந்து மிகப்பெரிய ரதங்களில் வந்து ஊரெங்கும் ஊர்வலமாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதை நம்ம ஒரு தடவை நேரில் பார்க்குறது பெரிய புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கோவிலில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு மேலே பறவைகள் எதுவுமே வந்து பறக்காதாம். அதே மாதிரி காற்று எந்த திசையில் வீசினாலும் கோவிலோட கொடி வந்து ஒரே திசையில் தான் அசையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கோவிலில் உள்ள சமையல் அறையில் பெரிய பெரிய பானையில் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சு சமைப்பாங்க. அப்படி சமைக்கும்போது கீழே இருக்க பானையில் தான் வந்து முதல்ல சாப்பாடு வந்து வேகணும். ஆனால் அதுதான் கிடையாது. மேலே இருக்க பானையில் உள்ள சாப்பாடு தான் வந்து வெந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி கடலில் நின்று கேட்டால் கடல் அலையோட சத்தம் எதுவுமே கேட்கவே கேட்காதாம். ஆனால் கோவிலுக்குள்ளே நுழைந்த உடனே அந்த கடல் ஓசை வந்து முழுசாக கேட்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுவரைக்கும் இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாகவே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. உங்களை எத்தனை பேருக்கு பூரி ஜெகநாதர் கோவில் தெரியும்? தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.